எனக்கு 10 ட்விட்டர் வந்து 9 ட்விட்டர்ல திட்டுறான். நீ திட்டிக்கிட்டே இரு, கவலையே படல. நீ திட்ட 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 அழுத்த 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 அடிக்க 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 மேல் எழும்பு வருகிறதா இந்த தாமரை என்பதை பார்க்கத்தான் போகிறேன். நீ பார்க்கத்தான் போகிறேன். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். அண்ணன் ஸ்டாலின் சொல்றார், நேற்றுல இருந்து, அதாவது தேர்தல் அறிக்கை படிக்கும்போது சிரிப்பா வந்தது. ஆக்கும் அறிக்கை பார்த்திருக்கிறோம், ஒழிக்கும் அறிக்கை பார்க்கறதுல. நீட்டை ஒழிப்போம், சிஏ ஒழிப்போம், கவர்னர் பதவி ஒழிப்போம். அப்ப என்கிட்ட கேட்டாங்க, இந்த சிஏ பதவியை இந்த இதை வந்து ஒழிப்பாராமே அப்படின்னு சொன்னாங்க. அது ஏற்கனவே நமது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, குடியுரிமை சட்டத்தை மாநில அரசு எதுவுமே செய்ய முடியாது, இது மத்திய அரசின் திட்டம், அதனால் குடியுரிமை சட்டத்தை எதற்கும் நடத்த முடியாது என்று எந்த மாநில அரசிற்கும் சொல்லும் அதிகாரம் இல்லை. இன்னொன்று, இந்த குடியுரிமை சட்டம் எல்லோரையும் சேர்ப்பது, பிரிப்பது அல்ல. ஆனா அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, குடியுரிமை சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், பின்பற்ற மாட்டோம், ஒழிப்போம்னு சொல்றது. தோசை மாவு நம்ம கையில இல்ல, அப்புறம் எப்படி தோசை சுட முடியும்? தோசை மாவு என் கையில இல்ல, ஆனா தோசை சுட மாட்டேன்னு சொன்னா எப்படி? தோசை மாவு அங்க கையில இருக்கு, அதனால உங்களால முடியாது. நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னார். முதல் கையெழுத்து என்று சொன்னாங்க. இவங்க முதல் கையெழுத்து வாங்குவாங்கன்னு போடுவாங்கன்னு நினைச்சா பல பேர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆக எல்லாம் பொய். இதை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்று களத்தில் நிற்கிறது. எதை பற்றியும் கவலைப்படவில்லை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் சகோதரியாக உழைக்க காத்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் எனக்கு தெரியும். நாமளே சாப்பாடு கட்டிட்டு வந்து, நாமளே டீ வாங்கி குடிச்சிட்டு, நாமளே பெட்ரோல் போட்டு, நாமளே அது ஏன்னா இது யாரு எதையும் தெரியாதவங்க சொல்லல, 5.5 வருஷம் கட்சி நடத்துற நான் சொல்றேன். வேற எந்த கட்சியிலே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை தந்தா நான் வரேன், இதை தரலன்னா நான் வர மாட்டேன். என் கட்சி தொண்டர்கள் அப்படி இல்லை, கையில உள்ள மோதிரத்தை அடகு வச்சுட்டாவது வந்து ஆவாங்க. ஏன்னா தன்மானத்தை அடகு வைக்காதவர்கள் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்தில் யார் என்ன வேணுமானாலும் சொல்லிட்டு போட்டு, எனக்கு 10 ட்விட்டர் வந்து 9 ட்விட்டர்ல திட்டுறான். நீ திட்டிக்கிட்டே இரு, கவலையே படல. நீ திட்ட 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 அழுத்த 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 அடிக்க 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 மேல் எழும்பு வருகிறதா இந்த தாமரை என்பதை பார்க்கத்தான் போகிறேன். நீ பார்க்கத்தான் போகிறேன். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.